உமது நெத்தியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்தாலும் எந்தன் தாயின் இனிய தமிழ் மொழியின் துயர் தாங்க மறப்பேனா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவிலையும் ஒரு முக்கியமான விடயம் பற்றி தான் பேச இருக்கிறேன். அதாவது இப்போ அர்ஜுனா ராமநாதன் ஒருவேளை இந்த டிசிசி மாவட்ட சபை அபிவிருத்தி கூட்டங்கள் அல்லது மக்கள் தீர்மானங்கள் அல்லது புனர்வாழ்வு புனரமைப்பு அல்லது எங்களுடைய சமூக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொதுக்கூட்டங்களிலும் அரசியல் சார்ந்த அல்லது அரசாங்கம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களால் நடத்தப்படும் அல்லது இவர்கள் எல்லாரும் ஒன்று கூறுற இடங்களில் அர்ஜுனா ராமநாதன் அல்லது அவர் போன்றவர்கள் கலந்து கொள்ளாவிட்டால் அங்கே என்ன நடக்கும், அந்த கூட்டங்கள் எப்படி போகும் என்று சார்ந்த விடயங்களைத்தான் இந்த பதிவில் பேச போகிறேன். சிலருக்கு இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், சிலருக்கு கொஞ்சம் எரிச்சலை கொண்டு வரும், சிலருக்கு இது மகிழ்ச்சியை கொடுக்கும், சிலருக்கு அதாவது இந்த பொது நிலையில் உள்ளவ தனி மனித விருப்பு வெறுப்புகள், தனி மனித வழிபாடுகள், போற்றுதல்கள், வாழ்த்துகள், துதித்தல் இதுகள் செய்யாதவைக்கு இது ஒரு சரியான பதிவாக இருக்கும். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு என்னுடைய ஒரு உரிமையான வேண்டுகோள், குறிப்பாக என்னிலும் வயது குறைந்த எனது தம்பி தங்கைகள் தமிழ் உறவுகள் எல்லாருக்கும் தயவு செய்து இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற பதிவுகளை முடிஞ்ச வரைக்கும் எப்போ உங்களால் முடியுமோ பார்த்து கொஞ்சம் ஆதரவு தாங்கும். அப்போ இந்த சமநிலையான விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய கருத்துக்களை நாங்கள் பரப்பலாம். என்னென்னு சொன்னால் எங்களோட அரசியல் காலங்காலமாக எப்படி இருக்குன்னு சொன்னால் ஊழல், ஒருத்தனை மாறி ஒருத்தர் கிழிக்கிறது, அறவிருக்கிற கருத்துக்களை போடுறது, விமர்சிக்கிறது, இதை கதைச்சு கொண்டே பிரதான விடயங்களை கோட்டை விடுவது, இதை பாவிச்சு கொண்டு மத்தியில் ஆள்றவர்கள் எங்களை பிரிக்கிறது, இது மாதிரியான விடயங்கள் இருக்கிறது. இனி வர்ற சமுதாயம், இப்போ உள்ள சமுதாயம் எங்களுக்கு முன்னுக்குள்ள சமுதாயம் போன்று, அதாவது விழிப்புணர்வு அடையாத அல்லது அரசியலில் சில குழப்பங்கள் உள்ளவைக்கு இந்த பதிவில் எடுத்து சொல்லணும் என்ற ஒரு ஆசையிலையும் விருப்பத்திலையும் தான் நான் கேட்குறேன். நான் ஒரு அரசியல் நிபுணரோ பெற்றும் புத்திஜீவியோ கிடையாது. ஆனால் சாமானியர்களின் ஆக்கப்பூர்வமான சில கருத்துக்கள் கூட பெற்றும் மாற்றத்தை தந்த வரலாறுகளை நான் கற்றிருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன் என்ற அடிப்படையில் இந்த பதிவுகளை நான் போடுறேன். அர்ஜுனா என்ற வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்கைக்கே விமர்சனங்கள் தான் முதல்ல நிற்கும். ஆதரிக்கிறவையை பற்றி பெருசாக நான் இந்த இடத்தை அலட்டிக்கொள்ளையில், இந்த எதிர்க்கிறவ சரி வந்துட்டார் தொடங்கிட்டார், இவருக்கு அர்ஜுனா விட்டா தலைப்பில்லை, இப்படியெல்லாம் கதைக்கிறவையும் இருக்கணும், இப்படி கருத்துக்களையும் நீங்கள் போடுறீர்கள். நான் எல்லாட்ட கருத்தையும் பார்க்குறேன், படிக்கிறேன். எனக்கு தமிழாக்கள் இவ்வளவு தான் என்ற சொந்தங்கள். இதுக்குள்ளே அர்ஜுனாவை ஆதரிக்கிறவ எதிர்க்கிறவ, இப்போ உள்ள அரசை எதிர்க்கிறவ எதிர்க்காதவ, இதுக்கு முன்னுக்குள்ள அரசியல்வாதிகள் இப்போ உள்ள அரசியல்வாதிகள் விரும்புகிறவ ஆதரிக்கிறவ என்று சொல்லி அவையவை உங்களோட சுய புத்திக்கு ஏற்ப உங்களுடைய முடிவுகளை இதுகளை எடுங்கோ. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக்கொள்கிறேன். இப்போ இந்த மாவட்ட சபை அபிவிருத்தி கூட்டங்களுக்கு வாங்கும். ஜனநாயகம் என்றா என்னன்னு சொன்னால் ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்கிறது, அது உதாரணத்துக்கு ஒரு ஆளுங்கட்சி அல்லது அதிகாரத்தில் உள்ளவை அல்லது இப்போ மாநகர சபை என்று எடுத்துக்கொள்ளுங்க, நாங்கள் முடிவெடுக்கிற அதிகாரம் கொண்டவை ஒன்ற சொல்லிக்க அந்த முடிவெடுக்கிற அதிகாரத்தை தொடரவை அல்லது முடிவெடுக்கிற அதிகாரங்களை பற்றி பேசக்கூடிய இன்னொரு தரப்பு அதற்கு எதிரான அல்லது சாதக பாதகங்களை சத்தமாக தைரியமாக பயம் இல்லாமல் கதைக்கணும். இன்னொன்று ஊழல்களுக்கு எதிரான விமர்சனங்களையும் பொது இடத்துல வைக்கணும். ஏனென்றால் அப்போ தான் அது மக்கள் பாவனைக்கு, மக்கள் காதுகளுக்கு, மக்கள் பயன்பாடுகளுக்கு, மக்கள் விழிப்புணர்வுக்கு போய் சேரும். இந்த இடத்த ஒன்றை சொல்லுவினம் அதுக்கான துறைகள் இல்லையோ என்று சொல்லி, ஊழல் தடுக்கிற துறை, காவல்துறை, இப்படி 1008 துறை, நீதிமன்றம், எல்லாருக்குமே தெரியும் அவ்வாறான துறைகள் இருக்குண்டு. இந்த நீதிமன்றத்தை மட்டும் ஒரு கரையாக விடுங்கோ என்றால் நான் எப்பவும் நம்புறது அவ சுயாதீனமாக எப்பவும் இருப்பினம் என்று சொல்லி, இதுக்கு வெளியில் வந்த மற்ற துறைகளில் எவ்வளவோ காலங்கள் நிறைய பேர் போராடி நிறைய பேர் நிறைய இடங்கள் அதை கொண்டு சேர்த்து இதற்கு முன்னுக்கு கூட 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு இப்போ இந்த 2026 இடப்பட்ட காலங்களில் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு முன்னுக்கு கூட எவ்வளவோ சமூக ஆர்வலர்கள் இந்த விடயங்களை கொண்டு செல்வதுண்டு. ஆனால் புறக்கணிக்கப்படுவதும் பழிவாங்கப்படுவதும் சில இடங்களில் முடித்து வைக்கப்படுவதும், அதாவது நான் சொல்வது தீர்த்து கட்டுறேன்னு சொல்லுவாங்க தானே, இந்த மாதிரி விடயங்கள் நடந்திருக்கிறது. அப்போ என்னிலும் வயது குறைந்த எனது தம்பி தங்கைகள் எனது உறவுகள் ஒன்றை கவனமாக காதில் எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு அர்ஜுனா ராமநாதனை பிடிக்காமல் போகுது. 2வது விஷயம், அவர் சார்ந்த விமர்சனங்களை நான் நிறைய வச்சிருக்கிறேன். அது சார்ந்து ஏதாவது கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நீங்கள்
இதுக்கு முன்னுக்கு நான் போட்ட பதிவுகளை பாருங்கோ, அவருடைய வார்த்தை பிரயோகங்கள், அவர் எப்படி நடந்து கொள்ளணும் என்ற ஒரு சாமானியனாக என்ற ஆலோசனைகளை என்ற கருத்துக்களை கூட பகிர்ந்துருக்கிறேன். இதுக்கு வெளியில் இப்படி கொஞ்சம் ஆக்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவார்கள், அதை இன்னொரு தரப்பு ஏற்கும். சரி, நாங்கள் எப்படி பார்ப்போம், சரி ஒரு தரப்பு தீர்மானத்தை கொண்டு வருது, இன்னொரு தரப்பு ஏற்கிறது, 2 தரப்பும் சேர்ந்து செய்யணும்னு. ஆனால் இதை நாங்கள் கவனிக்கணும்னு சொன்னால், நான் எல்லாரையும் சொல்லல, நல்ல அரசியல்வாதிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதலும். இந்த ஊழல் நிறைந்த ஊழல்லே வாழ்கிற அதிகாரிகள் தொடங்கி அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள், அமைச்சர் பெருமக்கள், இப்படி எவையாக இருந்தாலும் உண்டை கவனத்தில் கொள்ளணும். மக்கள் குறிப்பாக நாங்கள் பார்க்குறாங்க கவனத்தில் கொள்ளணும். இந்த ஆள்றவ அல்லது இந்த முடிவுகளை கொண்டாடுறவ, இந்த ஏற்கிறவ எதிர்க்கிறவ என்ற பேரில் உள்ளவ 2 பேரும் பின்னால் சேர்ந்து இயங்கின வரலாறுகள் தமிழர் அரசியலில் எப்பவும் பிரிக்க இல்லாத உண்டா எப்பவும் இருந்திருக்கு. அவ்வாறு இருக்கைக்க எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்னா, ஒரு மயானம் மாதிரி இந்த பொதுக்கூட்டங்கள் இருக்கும். அதுக்காக அநாகரிகமான சண்டைகள் விவாதங்களை நான் வரவேற்கையில் அது வரவேற்புக்குரியது. அது அர்ஜுனா ராமநாதனாக இருந்தாலும் சரி, அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, எவையாக இருந்தாலும் சரி, அதை உடனடியாக மாற்றிக்கொள்ளணும். பலர் எதிர்த்து கதைக்கக்கூடிய நிலைக்கு வரணும். தற்காலத்தில் அது மிக குறைந்து காணப்படுகிறது. எந்த பிரச்சனை இங்கே எந்த தம்பி தங்கைகள் என்ற தமிழ் உறவுகளுக்கு சொல்லுவேன், தயவு செய்து இந்த அர்ஜுனா என்றவரை விடுங்கும். அர்ஜுனா ராமநாதனுக்கு பதிலாக இப்போ வேறு ஒருத்தர் அல்லது ஒரு முகம் தெரியாதவர், பேர் தெரியாதவர், ஏதாவது ஒரு எதிர்ப்பு நிலையில் இந்த அரசியலை கொண்டு வந்து பொது இடங்களில் பேசினால் அவரையும் நான் உதாரணம் எடுத்து கதைக்கத்தான் போகிறேன். எந்த பிரச்சனை இங்கே அர்ஜுனா ராமநாதன் இல்லை. அவர் முன்வைக்கிற அந்த கருத்துகள் நாகரிகம் அநாகரிகம் இந்த விமர்சனத்துக்கு வெளியில் அது சரி செய்யப்படணும். நான் நிறைய தரம் கண்டிச்சிருக்கிறேன். அந்த ஊழல் சார்ந்த விஷயங்களை இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளும் இந்த மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரும்பான்மை ஒரு இடத்துலையும் ஒரு 80% ஆக்கள் ஒரு பக்கமாகவும் ஒரு 20% ஆக்கள் ஒரு பக்கமாகவும் தான் இந்த கருத்து முதல்கள் நடக்குது. அதுலேயும் கட்டும் எதிர்ப்பு வரைக அர்ஜுனா ராமநாதன் ஒரு புள்ளி தான் கிடக்குது. அப்போ அதில் சில விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நான் இங்கே அர்ஜுனா ராமநாதனுக்கு இதை தட்டுறதுக்கோ வாழ்த்துறதுக்கோ போல்றதுக்கோ நான் வாரையில், அவரால் நான் பிழைக்கவும் இல்லை, அவரால் நான் வாழவும் இல்லை, அவற்றை ஆதரவாளனோ அவற்றை கட்சி உறுப்பினரோ இல்லை அவர் வச்சிருக்கிற அந்த அமைப்பின் நிர்வாகியோ நான் கிடையாது. ஆனால் உண்மையாக கதைக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனா ராமநாதன் இல்லாட்டில் கூட அந்த இடத்துல இந்த கருத்துக்களை இன்னொரு ஆள் கதைக்கிற பட்சத்தில் மக்கள் ஆதரவு நிச்சயம் இருக்கும். மற்றது இன்னொன்று நான் மக்களுக்கு சொல்லணும், நான் தமிழர் தாய பிரதேசங்களில் நிறைய மாவட்டங்கள், எல்லா மாவட்டங்களுக்கும் பயணிச்சிருக்கிறேன். கிராமமாக சென்றிருக்கிறேன். அதை ஒரு விருப்பத்தின் பேரில் நான் செய்கிறேன். நான் குறிப்பாக சாவகச்சேரி இந்த பகுதிகளுக்கு எல்லாம் நான் நிறைய தரம் போய் வந்திருக்கிறேன். ஒன்றை மட்டும் நான் சொல்லுவேன், நாங்கள் இந்த புலம்பெயர் தேசங்களில் இருந்து பார்க்க அல்லது திருவண்ணாமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், வவுனியா, இப்படி வேறு இடங்கள்லேருந்து பார்க்க உங்களுக்கு இப்போ ஒரு தளத்தில் சில இடங்களில் அர்ஜுனா ராமநாதனை கட்டுமையாக கிளிப்பினம், பேசுவினம், திட்டுவினம் இதெல்லாம் நடக்கிறது. இதுகளை பார்த்து மட்டும் நாங்கள் எங்களோட முடிவுக்கு வரக்கூடாது. நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஊர்களுக்குள்ளே போக அவருக்கான ஆதரவு ஒரு பெரும் உச்சத்தில் தான் இருக்குது. எல்லார்ட்டையும் சொல்லல அவரை நேசிக்கிறவே ஆதரிக்கிறவே. அதுக்கும் இந்த ஊழல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அதே நேரம் அவரை கடுமையாக விமர்சிக்கிறவையும் இருக்கணும். அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த குறிப்பிட்ட சில பிரதேசங்களில், அதாவது எங்கே இருந்து அவருக்கெல்லாம் வாக்கள் கிடைச்சி அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வாரத்துக்கு முன்னுக்கு அங்கே இன்னும் கணிசமான நல்ல ஆதரவு ஒன்று இருக்குது. எனக்கு அவர்கிட்ட கதை பேச்சுகளில் துளியும் உடன்பாடு இல்லை, அதையும் சொல்லிக்கொள்கிறேன். ஆனால் இப்போ அடுத்தடுத்த தேர்தல்களில் உங்களுக்கு ஓரளவு அது புரியும். இப்போ ஒருவேளை அவரை மக்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் எடுக்கிற வாக்கு அது வெல்றார் தோக்குறாருன்றதுக்கு வெளியில் இப்போ மாகாண சபை தேர்தலில் அவர் வரைக்க, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அவர் தனித்து தான் நிற்கிற இடத்துல உதாரணத்துக்கு சொல்லுங்க ஒரு 1,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று, அதில் அவர் எடுக்கிற வாக்கை வச்சு நாங்கள் அந்த முடிவுக்கு வருவோம், மக்கள் அவரை ஆதரிக்கிறார்களோ எதிர்க்கிறார்களான்னு. இப்போ இந்த அவரை திட்டுறவ சொல்கிறது மாதிரி ஒருவேளை அவர் தோற்கடிக்கப்பட்டால் அடுத்த தேர்தலில் உதாரணத்துக்கு 1,00,000 வாக்காளர்கள் இருக்குன்னா அதில் ஒரு 5,000-10,000 வாக்கு வாங்கினால் அவர் தோற்றுட்டார். உண்மையாக இதே 1,00,000 வாக்காளர்கள் இருக்கிற இடத்தை அவர் ஒரு 50% மேலே வாங்குறார். அல்லது ஒரு 4 பேர் அங்கே பிரதானமாக நிற்கிறோம், ஒருத்தர் 20,000, ஒருத்தர் 20,000, இன்னொருத்தர் 15,000, இவர் ஒரு 40,000 வாங்குறார். அல்லது இன்னொரு கோணத்தில் பாருங்க, ஒருத்தர் அங்கே வெல்றார், அர்ஜுனா ராமநாதன் தோக்குறார், தோக்குறவருக்கும் வெல்றவருக்கும் இடையில் ஒரு 5,000 வாக்கு தான் வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா 4 முனை போட்டி இருக்கீங்க, 4 பிரியுது வரைக்கும் அங்கேயும் அவர் வெல்றார் என்று தான் எடுத்துக்கொள்வோம். காரணம் என்னென்னு சொன்னால் 1,00,000 வாக்காளர்கள் இருக்கிற ஒரு இடத்துல 40,000 வாக்குன்றது கிட்டமுட்ட அரைவாசிக்கு கிட்ட வரும். அந்த 4 முனை 3 முனை போட்டியில் தான் இதை பிரிக்கிறது. ஒருவேளை அவர் அந்த வாக்களை இழப்பாராக இருந்தால் அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். எனவே என்ற தம்பி தங்கைகள் எனது உறவுகளுக்கு ஒன்றமன்னு சொல்லிக்கொள்வேன். அர்ஜுனா ராமநாதன் அல்லது அன்ரோகுமார் திசாநாயக் அவர்கள், மரியாதைக்கு இந்நாள் ஜனாதிபதி, இப்படி தனிநபர் விருப்பு வெறுப்புகளுக்கு வெளியில் நீங்கள் பார்க்க வேண்டியது யார் சரியான விஷயத்தை கதைக்கணும் அல்லது கதைக்கிறவர் பிள்ளையாக கதைச்சா உங்களோட விமர்சனத்தை எதிர்ப்பு கடுமையாக சொல்லுங்கோ. அதே நேரம் கதைக்கிற விடயம் சரியேண்டா அதுக்கு ஆதரவளியுங்க ஒன்று கேட்டுக்கொண்டு இன்னொரு
நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.